Hello students, welcome to AA Max. இன்னைக்கு Max 9th Standard Algebra வந்து exercise 3.4 பார்க்கலாம் சரிங்களா 3.4 வந்து நமக்கு 101ல இருக்கு பேஜ் நம்பர் ஓகே ஸோ நம்ம இந்த எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது அந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த சம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ பேஜ் நம்பர் வந்து 97ல் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நோட் அப்படின்னு கொடுத்துட்டு சில ஃபார்முலாஸ் ரெட் கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ இந்த ஃபார்முலாஸ் அண்ட் தென் வந்து இந்த ஃபார்முலா ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லா பார்த்துக்கணும் 1 or 4 டைம்ஸ் வந்து நீங்கள் நல்லா நோட்டில் எழுதி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த சம்ஸ் எல்லாம் பண்ண முடியும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் சம் பார்க்கலாமா எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் x plus 2y plus 3z the whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாருங்கள் இந்த ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து நமக்கு எந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா பாருங்கள் பேஜ் நம்பர் வந்து நமக்கு 98ல் பாருங்கள் a plus b plus c the whole square equal a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு அந்த ஃபஸ்ட் சப்டிவிஷனை கேட்டிருக்காங்க ஸோ நம்ம பண்ணிடலாமா பாருங்கள் நான் வந்து அந்த சம் எழுதியிருக்கேன் எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z த ஹோல் ஸ்கொயர்ன்ட்டு எழுதியிருக்கேன் ஃபார்முலா எழுதியிருக்கேன் a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன் பாருங்கள் இந்த சம்மும் இந்த ஃபார்முலாவும் நமக்கு ஒரே ஃபார்மேட்டில் இருக்கா ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஃபார்முலாவை எடுக்கணும் ஓகேவா ஸோ அந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியாச்சு ஏக்கு வந்து நமக்கு எக்ஸு பிக்கு வந்து 2y சிக்கு வந்து 3zன்னு எழுதியாச்சு ஓகேவா ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே எடுத்து எழுதி இந்த ஏபிசியை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஏ ஸ்கொயருக்கு வந்து நமக்கு என்ன எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு நெக்ஸ்ட் பி ஸ்கொயருக்கு வந்து நமக்கு என்ன இருக்குது 2y இருக்குது ஸோ ஒய் ஸ்கொயர் 2y ஸ்கொயர் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு சி ஸ்கொயருக்கு என்ன இருக்குது 3z இருக்குது ஸோ 3z ஸ்கொயர் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு 2 இருக்குது ஸோ இந்த மாதிரி நடுவில் ஏக்கும் பிக்கும் நடுவில் எந்த ஒரு சிம்பிள்ஸும் இல்லை அப்படின்னா நமக்கு அது மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ ஏக்கு நமக்கு என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது ஸோ எக்ஸ் பிக்கு என்ன இருக்குது 2y இருக்குது ஸோ 2y ப்ளஸ் 2 இருக்கா 2 போட்டாச்சு பிக்கு என்ன இருக்குது 2y சிக்கு வந்து 3z ஓகேவா நெக்ஸ்ட் ப்ளஸ் இசட் சாரி 2 இருக்கா 2 போட்டாச்சு நெக்ஸ்ட் என்ன இருக்குது சி இருக்குது சிக்கு என்ன இருக்குது நமக்கு 3z இருக்குது அடுத்தது ஏக்கு என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும் ஓகேவா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் தான் ப்ளஸ் இங்கே வந்து நம்பர் இருக்குது 2yன்னு இருக்குது ஸோ 2 டைம்ஸ் பண்ணணும் அப்போ 2 டைம்ஸ் பண்ணோம்னா 2 2 என்ன நமக்கு 4 அப்போ 4y ஸ்கொயர் நெக்ஸ்ட் இங்கே 3 இருக்குது 3z த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது அப்போ 2 டைம்ஸ் பண்ணணும் அப்போ 3 3 நமக்கு என்ன 9z ஸ்கொயர் ஓகேவா நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் நம்பர்ஸ் இருக்குது அண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது வேரியபிள்ஸ்னால் என்னென்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு இந்த XY அதாவது ஆல்ஃபபெட்ஸில் இருக்கிற லெட்டர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் மேக்ஸில் வந்து வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ நம்பர்ஸ் வேரியபிள்ஸ் ஸோ 2 2s நமக்கு என்ன ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எடுத்துக்கணும் அப்புறம் வேரியபிள்ஸ் எடுத்துக்கணும் 2 2s என்ன நமக்கு 4 எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணால் XY ஓகேவா நெக்ஸ்ட் ப்ளஸ் 2 2s நமக்கு என்ன 4 4 3s எவ்வளோ 12 ஸோ 12 YZ ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்பர்ஸ் 3 2s எவ்வளோ நமக்கு 6 ZX மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ZX அவ்வளோதான் ஓகேவா ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா பாருங்க மைனஸ் பி ப்ளஸ் 2q ப்ளஸ் 3r த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சம்மை பாருங்கள் இந்த சம்மும் நமக்கு ஃபஸ்ட் சம்மும் சேமாக இருக்க மாதிரி இருக்கா அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன வரணும் இதில் யூஸ் பண்ண ஃபார்முலா தான் நம்ம இதுலேயும் என்ன பண்ணணும் போடணும் ஓகேவா ஸோ இந்த செகண்ட் சப்டிவிஷன் போட்டுடலாமா பாருங்கள் நாங்கள் எழுதியிருக்கேன் ஓகேவா மைனஸ் பி ப்ளஸ் 2q ப்ளஸ் 3r த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர் ஸோ இந்த சம்மும் இந்த ஃபார்முலாவும் நமக்கு சேமாக இருக்குது ஓகேவா எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டாச்சு a வந்து மைனஸ் பி b வந்து 2q c வந்து 3r ஓகே ஸோ இந்த எக்ஸ்பேண்ட் பண்ண இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே எழுதியிருக்கோம் a ஸ்கொயர் நமக்கு என்ன மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் என்ன 2q த ஹோல் ஸ்கொயர் c ஸ்கொயர் வந்து நமக்கு 3r த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது 2ab இருக்குது ஸோ a வந்து நமக்கு என்ன மைனஸ் பி b வந்து நமக்கு என்ன 2q ஓகே ஸோ நெக்ஸ்ட் ப்ளஸ் ஸோ இது முடிஞ்சது நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும் 2bc ஸோ 2 எடுத்துக்கலாமா ஸோ 2 bக்கு என்ன இருக்குது 2q நெக்ஸ்ட் cக்கு என்ன இருக்குது 3r ப்ளஸ் 2க்கு என்ன இருக்குது 2 போட்டாச்சா ஸோ cக்கு என்ன இருக்குது 3r
ஏக்கு மைனஸ் பி அவ்வளோதான் ஓகேவா. ஸோ எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் பியை வந்து நம்ம 2 டைம்ஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பியை 2 டைம்ஸ் பண்ணோம்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ பி தான் ஆன்சர், பி ஸ்கொயர் தான் ஆன்சர் ஓகேவா. நெக்ஸ்ட் 2q இருக்குது. ஸோ 2 வந்து நம்ம என்ன பண்ணணும் 4 டைம்ஸ் பண்ணணும். ஸோ 2 2 சார் நமக்கு என்ன 4. ஸோ அப்போது 4q ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 3r வந்து 2 டைம்ஸ் பண்ணணும். அப்போ 3 3 என்ன நமக்கு 9, அப்போ 9r ஸ்கொயர் ஓகேவா. நெக்ஸ்ட் இங்கே பார்க்கணும் மைனஸில் இருக்குது. ஸோ அப்போது நம்ம 2 2 சார் நமக்கு என்ன 4 ஓகேவா. நெக்ஸ்ட்டு மைனஸ் பி கியூ இருக்குது. அப்போது மைனஸ் பியும் கியூவும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் மைனஸ் பி கியூ. பிகாஸ் என்ன இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ மைனஸ் சிம்பிள் போட்டுடணும் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கணும். 2 2s are 4, 4 3s are நமக்கு என்ன 12 ஓகேவா. ஸோ QR மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன QR. நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்கணும் 2 3 இருக்குது. அப்புறம் வந்து என்ன இருக்குது வேரியபிள்ஸ் ஆரும் மைனஸ் பியோ இருக்குது. ஸோ அப்போ 2 3s are நமக்கு எவ்வளோ 6. ஸோ ஆரையும் பியும் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் மைனஸ் ஆர்பி அவ்வளோதான் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த சம்முக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. இந்த மைனஸ் ப்ளஸ்ஸை மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 2p + 3 2p - 4 2p - 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு 2 சப்டிவிஷனுமே நமக்கு வந்து ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதோடைய ஃபார்முலா எங்கே இருக்குன்னு பார்த்துடலாமா. பாருங்கள் பேஜ் நம்பர் 99 இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பாக்ஸ்க்குள்ளே x + a x + b x + c ஈக்குவல் டு x³ + a + b + c x² + ab + bc + ca x + abcன்னு இருக்குது. ஸோ பாருங்கள் இந்த ஃபார்முலாவுடையதும் நம்ம கொடுத்துருக்க சம்மும் வந்து சேமாக இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம எடுத்து பண்ணணும் ஓகேவா. பண்ணிடலாமா. ஸோ பாருங்கள் நான் இங்கே கொஸ்டின் எழுதியிருக்கேன் 2p + 3 2p - 4 2p - 5 அப்படின்ட்டு எழுதியிருக்கேன் ஓகேவா. ஸோ ஃபார்முலா எழுதியாச்சு. x + a x + b x + c எழுதியாச்சு ஓகேவா. பாருங்கள் இது கொஸ்டினும் நமக்கு இந்த ஃபார்முலாவும் சேமாக இருக்கா. ஓகே ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபார்முலாவை நமக்கு x வந்து 2pன்னு எடுக்கணும், a வந்து 3ன்னு எடுக்கணும், b வந்து -4 c வந்து நமக்கு -5. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ண ஃபார்முலாவை நம்ம இங்கே எழுதியாச்சு. எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. எக்ஸ் கியூப்க்கு என்ன இருக்குது நமக்கு 2p³ இருக்குது ப்ளஸ் ஏ என்ன இருக்குது நமக்கு 3 இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இங்கே பிக்கு -4ன்னு இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் நமக்கு என்ன மைனஸ், அப்போ பிக்கு என்ன நமக்கு 4. நெக்ஸ்ட்டு சிக்கு பாருங்கள் இங்கே +c இருக்குது, இங்கே -5ன்னு இருக்குது சிக்கு. அப்போ ப்ளஸ் மைனஸ் நமக்கு இங்கே என்ன மைனஸ், அப்போ சிக்கு 5 ஓகேவா. ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி எழுதணும் ஓகேவா. நெக்ஸ்ட் x² இருக்குது. ஸோ x²க்கு என்ன இருக்குது நமக்கு 2p² ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது ab இருக்குது. ஸோ ஏக்கு நமக்கு 3 இருக்குது, பிக்கு வந்து -4 ஓகேவா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் bc இருக்குது. பிக்கு என்ன இருக்குது -4, சிக்கு வந்து -5. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிக்கு என்ன இருக்குது -5, ஏக்கு வந்து 3 ஓகேவா. ஸோ எக்ஸ்க்கு என்ன இருக்குது 2p அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன இருக்குது ஏபிசி. ஸோ ஏக்கு வந்து நமக்கு 3 இருக்குது, பிக்கு வந்து நமக்கு -4 இருக்குது, சிக்கு வந்து -5 இருக்குது ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் இப்போது மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸ்க்கு நடுவில் எந்த சிம்பிள்ஸும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் மல்டிப்ளைன்னு எடுத்துக்கணும் ஓகேவா. அதை தான் நான் இங்கே ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். ஓகே இந்த 2p³ வந்து நம்ம என்ன பண்ணணும் இப்போது 3 டைம்ஸ் பண்ணணும். ஸோ 2 வந்து நம்ம 3 டைம்ஸ் பண்ணோம்னா 2 2s are 4 4 2s are எவ்வளோ நமக்கு 8, அப்போ 8p³. நெக்ஸ்ட் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 3 இருக்கா. ஸோ 3 போட்டுடணும். -4 அண்ட் -5 இருக்குது. 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இல்லையா. ஸோ 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணி நம்ம மைனஸ் சிம்பிள் போடுவோம். 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன 9 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது 2p² இருக்குது. அப்போ 2ஐ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் 2pயை நம்ம 2 டைம்ஸ் பண்ணுவோம். அப்போ 2 2s are நமக்கு என்ன 4p². நெக்ஸ்ட் ப்ளஸ் இதை எடுக்கணும் ஓகேவா. ஏவையும் பியும் எடுக்கணும். 3 4s are நமக்கு என்ன 12. சிம்பிள் என்ன இருக்குது நமக்கு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ -12 ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 4ஐயும் 5ஐயும் எடுக்கணும். -4ஐயும் -5ஐயும் இது தானே பிசி. ஸோ 4 5s are நமக்கு எவ்வளோ 20. மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன ப்ளஸ், மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஓகேவா.
நெக்ஸ்ட் 5 3s are நமக்கு என்ன 15 சிம்பிள் என்ன இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ 5 3s are 15 ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இது பார்க்கணும் 2p இருக்கா ஸோ 2p என்ன பண்ணணும் அப்படியே கொண்டு வந்துடணும் நெக்ஸ்ட் ப்ளஸ் இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும் 3 4s are 12 12 5s are நமக்கு எவ்வளோ 60 ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மல்டிப்ளிகேஷனில் அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன 60 3 4s are 12 12 5s are 60 ஓகே ஸோ நெக்ஸ்ட் 8p cube நெக்ஸ்ட் இது பாருங்கள் 3லேருந்து -9 வந்து நம்ம என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் ஓகே 3லேருந்து 9 போச்சுன்னா நமக்கு என்ன 6 பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன மைனஸும் மைனஸ் போட்டணும் நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 4p ஸ்கொயர் இருக்குது ஸோ இந்த 4p ஸ்கொயரை வந்து நம்ம என்ன பண்ணணும் 2 டைம்ஸ் போடணும் அப்போது மேலே நமக்கு ஸ்கொயரில் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4p ஸ்கொயரை நம்ம அப்படியே இறக்கிடணும் ஓகேவா ஸோ ப்ளஸ் ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதை 2 டைம்ஸ் பண்ணி தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம் ஓகே ஸோ இப்போ இதை பார்க்கணும் -12 + 20 -15 ஸோ மைனஸையும் எடுத்துக்கலாமா ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாமா அப்போ -12 -15 நம்ம என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம் ஸோ -12யும் -15யும் ஆட் பண்ணால் ஏன்னா மைனஸ் இல்லையா ஸோ மைனஸ் ப்ளஸ் 12யும் 15யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன 27 நெக்ஸ்ட்டு 27ஓட நம்ம எதை மைனஸ் பண்ணுவோம் 20 எதனா பண்ணுவோம் அப்போ 20 பண்ணால் நம்மளோட ஆன்சர் என்ன 7 அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன -7 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன இருக்குது 2p இருக்குது ப்ளஸ் 60 ஓகே ஸோ நெக்ஸ்ட் 8p cube 6 4s are இதை மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா ஸோ 6 4s are என்ன நமக்கு 24 மைனஸுக்குனால மைனஸ் ஸோ 24p ஸ்கொயர் நெக்ஸ்ட் இது 7 2s are எவ்வளோ நமக்கு 14 மைனஸ் ஸோ 14p நெக்ஸ்ட் என்ன ப்ளஸ் 60 அவ்வளோதான் இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து இதுதான் ஓகேவா ஸோ இந்த மைனஸ் ப்ளஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் 4th சம் பார்க்கலாமா பாருங்கள் 4th சப்டிவிஷன் பாருங்கள் 3a + 1 3a - 2 3a + 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் நமக்கு வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது நம்ம 3rd சப்டிவிஷன் பண்ணோம் இல்லையா அதே ஃபார்முலாவை தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணோம் பிகாஸ் ஏன்னா சேமாக இருக்கு இல்லையா அதுக்காக ஓகே ஸோ 3a பாருங்கள் நான் இங்கே இந்த சம் எழுதியிருக்கேன் 3a + 1 3a - 2 3a + 4 அப்படின்ட்டு எழுதியிருக்கேன் ஓகேவா ஃபார்முலா வந்து x + a x + b x + c எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு x வந்து நமக்கு 3a a வந்து நமக்கு 1 b வந்து -2 c வந்து நமக்கு 4 ஸோ இந்த ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணது இங்கே எழுதியாச்சு நம்ம இது எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா x கியூப்க்கு என்ன இருக்குது நமக்கு 3a the whole cube ப்ளஸ் ஏக்கு என்ன இருக்குது 1 நெக்ஸ்ட் b வந்து இங்கே ப்ளஸ் b இருக்குது இங்கே bக்கு நமக்கு இங்கே -2 இருக்குது அப்போ ப்ளஸும் மைனஸும் நமக்கு என்ன மைனஸ் ஸோ bக்கு வந்து நம்ம 2 போட்டாச்சு நெக்ஸ்ட் சிக்கு என்ன இருக்குது நமக்கு 4 இருக்குது அப்போ ப்ளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயருக்கு 3a the whole square ப்ளஸ் நெக்ஸ்ட் ப்ராக்கெட் ஏக்கு என்ன இருக்குது 1 bக்கு வந்து -2 ப்ளஸ் bக்கு என்ன இருக்குது -2 சிக்கு வந்து 4 ப்ளஸ் சிக்கு வந்து 4 ஏக்கு வந்து 1 எக்ஸுக்கு வந்து 3a ப்ளஸ் ஏபிசி இருக்குது ஸோ 1 பிக்கு வந்து -2 சிக்கு வந்து 4 ஓகே ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும் ஸோ 3a வந்து நம்ம 3 டைம்ஸ் போட்டோம்னா எவ்வளோ 3 3s are 9 9 3s are நமக்கு எவ்வளோ 27 ஸோ 27a cube நெக்ஸ்ட் ப்ளஸ் இதை பார்க்கணும் 1 - 2 + 4ன்னு பார்க்கணும் ஸோ இப்போ 1லேருந்து நமக்கு 2 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் 1 தானே அப்போது நமக்கு சிம்பிள் என்ன இருக்குது பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து மைனஸ் இருக்குது அப்போது 1லேருந்து 2 போச்சுன்னா -1 நெக்ஸ்ட் என்ன இருக்குது +4 ஓகேவா நெக்ஸ்ட்டு இதை பார்க்கணும் 3a ஸ்கொயர் இருக்குது அப்போ நம்ம 2 டைம்ஸ் பண்ணுவோமா அப்போ 3 3s are நமக்கு எவ்வளோ 9a ஸ்கொயர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இதை பார்க்கணும் 1 2s are எவ்வளோ நமக்கு 2 சிம்பிள் என்ன மைனஸ் அப்போது -2 நெக்ஸ்ட்டு 4 2s are 8 சிம்பிள் என்ன இருக்குது மைனஸ் இருக்குது ஸோ 4 2s are என்ன நமக்கு 8 நெக்ஸ்ட்டு 4 1s are எவ்வளோ நமக்கு 4 ஓகேவா ஸோ இது ப்ராக்கெட் முடிஞ்சுது நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது 3a இருக்குது அதை அப்படியே இறக்கிடுறோம் ஓகேவா நெக்ஸ்ட் இதை பார்க்கணும் 1 2s are 2 2 2s are என்ன நமக்கு 4 ஓகேவா சிம்பிள் என்ன இருக்குது நமக்கு மைனஸ் இருக்குது அப்போது 1 2s are 2 2 4s are நமக்கு 8 அவ்வளோதான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாமா 27a cube இதை பார்க்கணும் -1லேருந்து 4 நமக்கு வந்து சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 3 தானே கிடைக்கும் அப்போது +3 ஏன்னா பிகாஸ் பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன
ப்ளஸ். ஸோ ப்ளஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது 9a² இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ளஸ் இங்கே ப்ராக்கெட்டில் பார்க்கணும். -2 -8 +4 இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன ப்ளஸ். ஸோ 18 2 ஆட் பண்ணால் நமக்கு என்ன 10 -10 மைனஸ் மைனஸ் போட்டு இங்கே 10 போட்டுடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது +4 நெக்ஸ்ட்டு 3a -8. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 27a³ ப்ளஸ் 9 3s நமக்கு எவ்வளோ 27a². நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் -10 +4 இருக்குது. ஸோ 10லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் 6 தானே. ஸோ பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன மைனஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது 3a இருக்குது. ஸோ அந்த 3aவை நம்ம என்ன பண்ணணும் கொண்டு வந்துக்கணும். ஓகேவா? 3a இங்கே என்ன இருக்குது -8. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 27a³ ப்ளஸ் 27a². இது என்ன பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். -6யும் 3யும் மல்டிப்ளை பண்ணணும். 6 3s எவ்வளோ நமக்கு 18. சிம்பிள் என்ன மைனஸ். அப்போ 6 3s 18a -8. இந்த 8 அப்படியே இறக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஒன்றுத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் சம் பாருங்க. யூசிங் அல்ஜிப்ரா ஐடென்டிட்டி த ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் x², x அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் வித்தவுட் ஆக்சுவல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து நமக்கு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சப்டிவிஷன்ஸோடைய கோஃபிஷியன்ஸ் என்ன x², கோஃபிஷியன்ஸ் ஆஃப் எக்ஸோடைய இது என்ன, அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து x², x கான்ஸ்டன்ட் டேர்ம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாமா இந்த சம்மில்? ஓகே பாருங்க, நான் அந்த சம் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அந்த சம்முக்கு உண்டான பேஸ்மெண்ட்டு அதாவது ஃபார்முலா என்ன x + a, x + b, x + c. ஸோ அந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியாச்சு. ஓகேவா? x³ + a + b + c x² + ab + bc + ca x + abcன்னு எழுதியாச்சு. ஸோ நம்ம a என்ன எடுத்துக்கணும் 5 எடுத்துக்கணும், b வந்து 6, c வந்து நம்ம 7 எடுத்துக்கணும். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² தானே கேட்டிருக்காங்க. பாருங்கள் நமக்கு ஃபார்முலாவில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² என்ன இருக்குது இங்கே பாருங்கள். x² கோஎஃபிஷியன்ட் என்ன a + b + c. ஸோ இதுதான் வந்து நமக்கு x² கோஎஃபிஷியன்ட். அப்போ a + b + c. ஓகேவா? ஸோ ஏக்கு என்ன இருக்குது 5, பிக்கு என்ன இருக்குது 6, சிக்கு வந்து 7. ஓகேவா? அப்போ 5 6 7 இது மூணுத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். ஸோ 5ம் 6ம் ஆட் பண்ணி 7ஓட ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 18. அப்போ x² கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² ஆன்சர் என்ன நமக்கு 18. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு இதை முடிச்சிட்டோமா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² முடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு அப்புறமும் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம x² கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் பார்க்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு ஃபார்முலாவில் பாருங்கள் இங்கே இருக்கா, இது பாருங்கள் ab + bc + ca. ஸோ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் என்னது இது. ஓகேவா? அப்போ இதை எடுத்துக்கணும். ஸோ அப்போது ab + bc + ca. ஓகேவா? ஸோ ஏக்கு என்ன இருக்குது நமக்கு 5 இருக்குது, பிக்கு வந்து 6 இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிக்கு வந்து நமக்கு 6 அண்ட் தென் வந்து சிக்கு வந்து 7, சிக்கு வந்து 7, ஏக்கு வந்து நமக்கு என்ன இருக்குது 5 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5 3s எவ்வளோ நமக்கு 30 + 6 7s வந்து 42, 7 5s வந்து நமக்கு 35. ஓகேவா? ஸோ இந்த 30 42 35 நம்ம என்ன பண்ணிக்கணும் இப்போ ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 30 42 35, 2ம் 5ம் 7, 3யும் 4ம் 7, 7ம் 3யும் நமக்கு என்ன 10. அப்போது 107. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன 107. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் கான்ஸ்டன்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும் இல்லையா. நம்ம x² கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் பண்ணிட்டோம், அண்ட் தென் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன பண்ணணும் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம்னா என்னென்னு தெரியும் இல்லையா. இந்த மாதிரி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஏபிசி இருக்குது இல்லையா. ஸோ இதை எடுத்துக்கலாமா அப்போது ஏபிசி. ஓகே. ஸோ ஏக்கு என்ன இருக்குது நமக்கு 5 இருக்கா. ஸோ ஏக்கு 5 இருக்குது, பிக்கு 6 இருக்குது, சிக்கு வந்து 7 இருக்குது. ஸோ இதை மூணுத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் இப்போ மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஏக்கு வந்து 5, பிக்கு வந்து 6, சிக்கு வந்து 7. ஸோ 5 3s நமக்கு என்ன 5 6s வந்து 30, 37s நமக்கு எவ்வளோ 210. அவ்வளோதான். ஓகேவா?
ஸோ பாருங்கள் 5 6 ஆர் 30, இங்கே என்ன இருக்குது 7, 0 7 3s are 21. ஸோ அப்போ 210 தான் நமக்கு என்னது ஆன்சர். ஓகேவா? அப்போ கான்ஸ்டன்ட் டேர்மோடைய ஆன்சர் என்ன நமக்கு 210. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 2x plus 3, 2x minus 5, 2x minus 6. ஸோ இந்த சப்டிவிஷனுக்கு நம்ம எக்ஸ் ஸ்கொயர் பண்ணணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும், கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பார்த்துடலாமா? பாருங்கள், நான் அந்த சம் எழுதியிருக்கேன் அண்ட் தென் வந்து அந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஓகேவா? ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரோடைய கோஃபிஷியன்ட் என்ன a + b + c. ஸோ இது தானே இதோட கோஃபிஷியன்ட் வந்து நம்ம இங்கே எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே எக்ஸுக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எக்ஸ் ஸ்கொயரையும் சேர்த்து தான் இங்கே எடுக்கணும். ஆனால் லாஸ்ட் சம்மில் நம்ம அப்படி எடுக்கல. ஓகேவா? இங்கே நமக்கு 2ங்கிற வேல்யூ கொடுத்துருக்கனால நம்ம எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஸோ ஓகே, ஏக்கு வந்து நமக்கு என்ன 3 ப்ளஸ் பிக்கு என்ன இருக்குது -3. அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் நமக்கு என்ன மைனஸ் தானே. அப்போது 3 மைனஸ் என்ன இருக்குது 5 இருக்குது. ஓகேவா? அப்போ 5 எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது சியில். அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ். அப்போ நமக்கு இங்கே சிக்கு என்ன இருக்குது 6 இருக்குது. ஸோ 6 எடுத்துக்கிட்டாச்சு. எக்ஸ் ஸ்கொயருக்கு இங்கே என்ன இருக்குது 2x இருக்குது. ஸோ அப்போ 2x ஸ்கொயர் எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேவா? ஸோ இதை பார்க்கணும். நெக்ஸ்ட்டு 3 இருக்கா, -5 -6. ஸோ -5 மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ அப்போ ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி மைனஸ் போடுவோம். அப்போ 5யும் 6யும் ஆட் பண்ணால் நமக்கு 11 மைனஸ். ஓகேவா? ஸோ 2x ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம 2 வந்து 2 டைம்ஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ 2 2s are நமக்கு என்ன 4x ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3லேருந்து 11 வந்து நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம். அப்போ நமக்கு மைனஸ் பண்ணால் நம்மளோட ஆன்சர் என்ன 8 மைனஸ். ஏன்னா பிகாஸ் பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து -8. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது 4x ஸ்கொயர் இருக்குது. ஸோ நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் தானே கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணலாம், இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் -8 and 4 இருக்கும். ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். 8 4s are நமக்கு எவ்வளோ 32. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் சிம்பிள். அவ்வளோதான். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன நமக்கு -32. ஓகேவா? இப்போ நம்ம வந்து கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸோடைய கோஃபிஷியன்ட் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், எக்ஸோட கோஃபிஷியன்ட் என்ன நமக்கு ab + bc + ce. ஸோ ஓகேவா? ஸோ இதை எடுத்துக்கணும். ஓகேவா? இங்கே எழுதியாச்சு ab + bc + ca எக்ஸ்ன்னு எழுதியாச்சு. ஸோ ஓகேவா? இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஏக்கு என்ன இருக்குது நமக்கு 3 இருக்குது. பிக்கு என்ன இருக்குது -5 ப்ளஸ் பிக்கு என்ன இருக்குது -5. சிக்கு வந்து -6 ப்ளஸ் சிக்கு வந்து -6, ஏக்கு வந்து 3. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு என்ன இருக்குது நமக்கு 2x இருக்குது. ஸோ 2x எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேவா? அண்ட் தென் வந்து இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ 5 3s are எவ்வளோ நமக்கு 15. ஸோ சிம்பிள் என்ன இருக்குது நமக்கு மைனஸ் இருக்குது. அப்போ -15. நெக்ஸ்ட் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ 5 6s are எவ்வளோ 30. ஓகேவா? நெக்ஸ்ட் 6 3s are எவ்வளோ 18. சிம்பிள் என்ன இருக்குது மைனஸ். அப்போ 6 3s are 18. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது 2x இருக்குது. ஸோ 2x போட்டுக்கணும். இப்போ இதை பார்க்கணும். ஸோ 15லேருந்து ஃபஸ்ட்டு வந்து 30 என்ன பண்ணலாம், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ சிம்பிள் வந்து மைனஸுக்குனால நம்ம வந்து மைனஸ் பண்ணலாம். ஸோ 15லேருந்து 30 வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் 15. பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து நமக்கு ப்ளஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது -18. ஸோ 2x. நமக்கு என்ன வேல்யூ கேட்டிருந்தாங்க, எக்ஸோட வேல்யூ தானே கேட்டிருந்தாங்க. அப்போ எக்ஸை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 15லேருந்து 18 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 3 தானே. அப்போது இன்டூ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும், இங்கே 2 இருக்கும். ஆல்ரெடி நம்ம எக்ஸ் இங்கே வந்து கொண்டு வந்துட்டோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பெரிய நம்பரோட சிம்பிள் இங்கே வந்து மைனஸ் போடணும்ல. ஸோ இங்கே மைனஸ் போட்டாச்சு. ஸோ 3 3s are எவ்வளோ நமக்கு 6 -6. ஓகேவா? அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன, கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -6. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் பார்த்துட்டோம், கான்ஸ்டன்ட் டேர்மை பார்க்கணும். ஓகேவா? அதை பார்த்துடலாமா? இப்போது கான்ஸ்டன்ட் டேர்ம் நமக்கு என்ன ABC. ஓகேவா? அதுதானே நமக்கு. ஸோ அப்போ அதை தானே எடுக்கணும். அப்போது ABC. ஓகேவா? ஸோ ஏவோட வேல்யூ என்ன நமக்கு 3,
பியோட வேல்யூ என்ன -5, சியோட வேல்யூ என்ன -6. ஓகேவா? ஸோ இது மூணுத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 5 3s ஆர் எவ்வளோ நமக்கு 15, 15 6 ஆர் எவ்வளோ 19, மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போது 90. ஸோ இதுதான் வந்து இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? தேர்ட் சம் பாருங்க. இஃப் x plus a, x plus b, x plus c equal x cube plus 14x square plus 59x plus 70. Find the value of அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து நமக்கு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்க ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணுமா, இந்த 4 சப்டிவிஷனுக்கான ஆன்சரை வந்து நம்ம கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துக்கலாமா? ஓகே. ஸோ நான் இங்கே வந்து அந்த கொஷின் எழுதியிருக்கேன். ஓகேவா? அந்த ஃபார்முலாவை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். பாருங்கள், இந்த ஃபார்முலாவுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வரும், அவங்க கொடுத்துருக்கிறதையும் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? ஆனால் நம்ம இந்த ஃபார்முலோட எக்ஸ்பேண்ட் எழுதணும் இல்லையா? எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பிசி எக்ஸ் ஸ்கொயர் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ எக்ஸ் ப்ளஸ் ஏபிசின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? பாருங்கள், இப்போது இந்த ஃபார்முலாவில் வந்து நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் என்ன, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது நமக்கு வேல்யூ, இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு 14 தானே. அப்போ நான் இதுக்கு இங்கே கீழே எழுதியிருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ எக்ஸ். ஸோ எக்ஸோட கோஃபிஷியன்ட் இது தானே. அப்போ இங்கே கொஸ்டினில் நமக்கு என்ன இருக்குது, எக்ஸோட கோஃபிஷியன்ட் என்ன 59. ஸோ அதுக்கு நான் இங்கே 59 எழுதியிருக்கேன். அதே மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் டேர்முக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 17 கொடுத்துருக்காங்களா, அதனால் நான் இங்கே 70 போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இப்படி வந்து எழுதியிருக்கேன். ஓகே, இது வந்து ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ் ஸ்கொயரோடைய கோஃபிஷியன்ட்டு, எக்ஸோட கோஃபிஷியன்ட்டோட வேல்யூ அண்ட் வந்து கான்ஸ்டன்ட் டேர்மோடைய வேல்யூ எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுக்கலாமா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோடைய வேல்யூ என்ன நமக்கு இங்கே பாருங்கள் 14 தானே. ஸோ 14 வந்து நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். அவ்வளோதான். அப்போ 14, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? 1 by a plus 1 by b plus 1 by c ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 1 by a plus 1 by b plus 1 by cக்கு வந்து இது வந்து நமக்கு டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டினாமினேட்டர் எப்போவுமே என்னவாக இருக்கணும், சேமாக இருந்தால் தானே நம்மளால் சம்மை மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டினாமினேட்டரில் நம்ம வந்து சேமாக எடுத்துகிட்டு வரணும். அப்போ இங்கே ஏ இருக்குது, அப்போ இங்கே என்ன இல்லை, பியும் சியும் இல்லை. அப்போது நம்ம என்ன பண்ணணும், நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் பிசியை வந்து மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிடலாமா? அப்போ ஏ இன்ட்டு பிசி இன்ட்டு பிசி ப்ளஸ் 1 by b இன்ட்டு இங்கே b இருக்குது, இது இல்லை ஏசி இல்லை, அப்போ ஏசி. நெக்ஸ்ட் இங்கே சி இருக்குது, சி ஓகே, இங்கே சி இருக்குது, வேறு என்ன இல்லை, ஏவும் பியும் இல்லை. அப்போ இங்கே ஏவும் பியும் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணால் ஏபிசி பிஏசி சிஏபி. ஸோ இது மூணுமே நமக்கு வந்துடும். இப்போ பண்ணிடலாமா? அப்போ பிசி பை ஏபிசி ப்ளஸ் ஏசி பை பிஏசி ப்ளஸ் ஏபி பை சிஏபி. ஸோ பாருங்கள், எல்லா வேரியபிள்ஸும் வந்துருச்சு, ஏபிசி பிஏசி சிஏபி. ஸோ சேமாக வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம காமனாக எடுத்துக்கலாம் ஏபிசின்ட்டு. ஓகேவா? பிகாஸ் ஏன்னா எல்லாமே வந்துருச்சு இல்லையா, எல்லா வேரியபிள்ஸும் வந்துருச்சு, கலந்து கலந்து மிக்சடாகி வந்திருக்கு. பட் அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், காமனாக எடுத்துக்கலாம் ஏபிசின்ட்டு. இப்போ மேலே இருக்கிறது எடுத்துக்கலாம், பிசி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏபி. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்குறோம், பிசி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏபி. ஸோ இதோட வேல்யூ என்ன நமக்கு பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சியோட வேல்யூ என்ன 59. ஸோ எக்ஸோட கோஃபிஷியன்ட் தான் என்னது 59. ஸோ அதை வந்து நம்ம இங்கே என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? அப்போது 59 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, ஏபிசி இருக்குது. அப்போது நமக்கு கொஸ்டினில் பார்க்கணும், ஏபிசிக்கு நமக்கு என்ன இருக்குது 70 இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணணும், 70 போடணும். அவ்வளோதான். அப்போது 59 by 70 தான் என்னது இந்த சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் இந்த கொஸ்டினை இங்கே எழுதியிருக்கேன். ஓகே,
a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மேட் பாருங்கள், நமக்கு எந்த ஃபார்முலா பேசிஸில் வருது, நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போட்டோம் பார்த்தீங்களா, a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர், அந்த ஃபார்மேட்டில் தானே வருது. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாமா, இந்த 2 வந்து நம்ம காமனாக எடுத்தாச்சு, ஏபிசியை உள்ளே போட்டாச்சு, அவ்வளோதான். ஸோ இப்படி போட்டோம்னா நம்ம ஃபார்முலா வந்துருச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் தானே கேட்டிருக்காங்க. நம்ம பாருங்கள் ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுல நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போய் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். பிகாஸ் ஏன்னா இதை மட்டும் தானே அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ மித்ததெல்லாம் நம்ம இந்த பக்கம் போட்டுடலாமா. அப்போ a ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர், இங்கே இருக்கிற இந்த ப்ளஸில் இருக்கிற இந்த மூணுத்தையுமே நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம் மைனஸில். ஓகேவா. இது இந்த பக்கம் போயிடும், ஏன்னா இது தானே நமக்கு. ஓகே, 2ab நெக்ஸ்ட் என்ன மைனஸ் 2bc மைனஸ் 2ca ஈக்குவல் இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் கொஸ்டினில் கேட்டிருக்கிறது, இது இந்த பக்கம் வந்துடும். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஓகேவா. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு, ஏன் இது மட்டும் இங்கே தனியாக வந்ததுன்ட்டு, ஏன்னா கொஷினில் கேட்டிருக்கிறதுனால நம்ம இங்கே தனியாக கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா. ஸோ இதை இந்த பக்கம் போட்டுடலாமா. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் வந்துடும், a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2bc மைனஸ் 2ca. ஸோ இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ இதை என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணணும், a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. இதுக்கு நமக்கு என்ன வந்து கொடுத்துருந்தாங்க, நமக்கு கொஸ்டினில் பாருங்கள் 14 கொடுத்துருக்காங்களா, a ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ 14 வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 14 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. அடுத்தது இதை பார்க்கணும். ஸோ இதுக்கு 2 வந்து காமனாக இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 வந்து காமனாக எடுக்கிறோம், மற்றது எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டுருவோம். அப்போ 2b இங்கே ப்ளஸ் பிசி ப்ளஸ் 2ca. ஓகேவா. ஏன்னா 2 நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், வெளியே எடுத்துட்டோம். ஸோ மற்றதெல்லாம் இன்சைட் கொண்டு வந்துருந்தனால நமக்கு இங்கே என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 14 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே பாருங்கள் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்னு இருக்குது. ஸோ இதுக்கு நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்கள் ஏபி ப்ளஸ் பிசி சிஏ நம்ம கொண்டு வந்திருந்ததுக்கு தானே இருக்குது. அப்போ 59 இருக்குது. ஸோ 59 நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 2 × 59. ஓகேயா. ஸோ இப்போ 14 வந்து நம்ம 2 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம், ஏன்னா பிகாஸ் 14 ஸ்கொயர் இருக்குல்ல. அப்போ பண்ணிடலாமா. அப்போ 14 × 14, 4 4s are 16, 1 4s are 4, பேலன்ஸ் 1 இருக்குது 5. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன 14, அப்போ 6, 5ம் 4ம் வந்து நமக்கு 9, 1, அப்போ 196 மைனஸ் 59 2வையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 118. ஓகேவா. இப்போ 196லேருந்து 118 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் என்ன, 78. ஓகேவா. பண்ணி கட்டுட்டா 196 118. ஸோ 6லேருந்து 8 போகாது, பக்கத்தில் பாரோ வாங்குவோம், இங்கே 16 ஆகும். 16லேருந்து 8 போச்சுன்னா 8, 8லேருந்து 1 போச்சுன்னா 7. ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 78. அப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயரோடைய ஆன்சர் என்ன நமக்கு 78. ஓகேவா. அவங்க கொஸ்டினில் கேட்டிருந்த அந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபார்முலா போட்டு ஃபைனல் ஆன்சர் வந்து கொண்டு வந்துட்டோம். ஓகேவா. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன் பார்க்கலாமா. பாருங்கள் a by bc ப்ளஸ் b by ac ப்ளஸ் c by abன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நமக்கு டிவிஷனில் இருக்குது. அப்போ நமக்கு டினாமினேட்டரில் நமக்கு என்ன வரணும், சேமாக வரணும். ஸோ அப்போ எது இல்லைன்னு பார்க்கணும். இங்கே நமக்கு bc இருக்குது, அப்போ எது இல்லை, நமக்கு a இல்லை. அப்போ ஏவை வந்து மேலேயும் கீழேயும் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா. அப்போ a டிவைடட் பை bc இன்ட்டு a. ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ளஸ் இங்கே எது இல்லை பாருங்கள், ac இருக்குது, அப்போ b இல்லை. அப்போது டினாமினேட்டர்லேயும் நியூமினேட்டர்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம், பியால் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சி டிவைடட் பை ஏபி, எது இல்லை, நமக்கு சி இல்லை. அப்போ சியால் என்ன பண்ணுவோம், மேலேயும் கீழேயும் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இப்போ ஏஏன்னா a ஸ்கொயர் டிவைடட் பை பிசிஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏசிபி ப்ளஸ் c ஸ்கொயர் டிவைடட் பை ஏபிசி. ஓகேவா.
ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ நமக்கு கீழே வேரியபிள்ஸ் எல்லாமே நமக்கு என்ன வந்துருச்சு, ஏபிசின்னு வந்துருச்சு பாருங்கள். பிசிஏ ஏசிபி ஏபிசின்னு வந்துருச்சா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், காமனாக ஒரு ஏபிசி எடுத்துருவோமா. மேலே இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயருக்கு நமக்கு கொஸ்டினில் என்ன வேல்யூ கொடுத்துருந்தாங்க பாருங்கள். a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட்டாக 78 தானே பண்ணியிருந்தோம். ஏன்னா பிகாஸ் இது எல்லாமே ஒரே சம் இல்லையா. ஸோ லாஸ்ட் சப்டிவிஷனில் நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயருக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தோம், 78. ஸோ அப்போ அதை என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ 78 டிவைடட் பை ஏபிசி. ஏபிசிக்கு நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்கள். ஏபிசிக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 70 தானே. ஸோ அப்போ அந்த 70 நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா. அப்போ 78/70 இதுதான் வந்து இந்த சம்முக்கான ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இந்த சிம்பிள்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே. இந்த சம்ஸோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.